எல்லோருக்கும் வணக்கம். இது செயலி மொபைல் ஆப் எப்படி இயக்குவது என்பது பற்றிய ஒரு சிறிய விவரண படம். செயலி ஆப்பானது தற்போது ஆண்ட்ராய்டு தொலைபேசிகளில் மட்டுமே பாவிப்பதற்கு தயாராக உள்ளது. ஆப்பிள் ஃபோன் உரிமையாளர்கள் ஒரு மாத காலம் கொடுக்க வேண்டியுள்ளது. இந்த செயலியானது முற்றிலும் இலவசமானது. அது மட்டுமல்லாது இது பாதுகாப்பானது, மிகவும் சிறிய மென்பொருள் மற்றும் வேகமாக இயங்கக்கூடியது. இப்பொழுது எப்படி இந்த செயலியை ஓப்பன் பண்ணுவது என்பதை காட்டுகின்றேன். செயலி ஓப்பன் பண்ணினவுடன் நாங்கள் ஒரு கணக்கை திறக்க வேண்டும். கணக்கு திறந்தவுடன் அதில் விலாசம், தொலைபேசி இலக்கம் கட்டாயமாக பதிவேற்றப்படும். விலாசமானது GPS தொழில்நுட்பத்துடன் அது தானாகவே அந்த விலாசமானது அது உருவாக்கப்படும். இந்த விலாசம் சரியாக என்று செக் பண்ணுறதுக்கு, சரிபார்த்து கொள்வதற்கு நீங்கள் இந்த லொக்கேஷன், இடம் ஐக்கன் அதை அமர்த்தினீர்கள், வரைபடம், கூகுள் வரைபடம் ஓப்பன் ஆகும். ப்ரொஃபைல் நேம் உங்களுடைய விருப்பம், ஏதாவது பேரை கொடுக்கலாம். அந்த பேரை வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய கணக்கில் வரக்கூடிய ஆர்டர்கள் அல்லது ஏதாவது வேண்டவிருந்தால் உங்களுடைய பேர் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் நேம். உங்கள் உண்மையான பெயரை நீங்கள் கொடுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை. மற்றும் பாஸ்வேர்டுகள், மற்றது என்ன வகையான சேவையை நீங்கள் இதிலிருந்து பெறப்போகிறீர்கள், கஸ்டமராக, அதாவது வாடிக்கையாளராகவா அல்லது ஒரு சேவை வழங்குனராகவா இருக்க போகிறீர்கள் என்பதை இதில் நீங்கள் காட்டிக்கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய இமெயில் ஐடி. இது கூகுள் மேப். ஆட்டோமேட்டிக்காகவே அது ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் உங்களுடைய விலாசமானது சரியானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். அடுத்ததாக தொலைபேசி இலக்கம், அதுகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உங்கள் பாஸ்வேர்டை உள்வாங்கின பிறகு நீங்கள் எந்த வகையான வாடிக்கையாளரா அல்லது வாடிக்கையாளராகவும் சேவை வழங்குனராகவும் இருக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் இதில் தெரிவு செய்ய வேண்டும். உங்கள் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பேரண்ட் கொடுக்க வேண்டும். பேரண்ட் கொடுத்தவுடன் உங்களுக்கு 2 விதமான தெரிவுகள் இருக்கும். ஒன்று நீங்கள் வாடிக்கையாளராக உட்செல்லும் பகுதி, மற்றது நீங்கள் ஒரு சேவை வழங்குனர் என்றால் சேவை வழங்குனர் பகுதியினூடாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யலாம். இப்பொழுது நீங்கள் ஒரு வாடிக்கையாளராக அந்த வாடிக்கையாளரின் பக்கத்துக்குள்ளே வந்துக்கிறீர்கள். இதில் என்ன காட்டுதுன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சேவையை கோரும்போது அல்லது ஒரு உதவியை கோரும்போது இதில் நீங்கள் கேட்ட உதவி ஓப்பன், என்ன கருத்து என்றால் அந்த உதவி ஒருவராலையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, அக்செப்டட், ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதவிகள் நீங்கள் உறுதி செய்யும் போது அது கன்ஃபார்ம், உறுதிப்படுத்த உதவிகளாக அல்லது உங்களுடைய தேவைகளாக மாறப்படும்.
அடுத்து வரும் பக்கங்களில் காண்பீர்கள். இப்பொழுது நீங்கள் பார்த்தது அது நீலக்கலர் ஆன பொத்தானை நீங்கள் அமர்த்தும் போது உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது உதவி கேட்கும் விண்ணப்ப படிவத்துக்கான குறியீடு. தற்போது 3 விதமான உதவிகள் மட்டும் உள்வாங்கப்படுகின்றது: உணவு, மருந்து, போக்குவரத்து. உணவில் சமைத்த உணவு மற்றும் ரோ மெட்டீரியல், அதாவது சமைப்பதற்கு தேவையான உணவுகள், அதாவது காய்கறிகள், மீன், முட்டை, இறைச்சி மற்றும் மளிகை சாமான் பொருட்கள் இந்த பகுதியின் மூலம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்பொழுது மருந்தை தெரிவு செய்தால் அதனுள் 2 தெரிவுகள் உள்ளன. பிரிஸ்கிரிப்ஷன், உங்கள் மருந்து சீட்டு உங்களுக்கு சம்பந்தமான உதவி, மற்றது ஆய்வுகூட தேவைகள். சாதாரணமாக ஒருவருக்கு குருதியில் உள்ள சீனியின் அளவை சோதிப்பதற்கோ அல்லது இரத்த மாதிரிகளை சோதிக்க உங்களுக்கு உதவி தேவை என்றால் இதன் மூலம் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இப்போது உதாரணத்துக்கு போக்குவரத்து சம்பந்தமாக உதவியை கேட்கும்போது அமர்த்தும்போது உங்களுக்கு இதில் தெரிவது என்னென்றால், சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், சேவை வழங்குநர்கள் உங்களிடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளார்கள் என்பதை இது ஒழுங்குபடுத்தி காட்டும். உங்களுக்கு ஒரு தேவை தேவைப்படும் போது நீங்கள் இந்த தேவைப்படும் நேசனோட சேவை உதவி கோரும் விண்ணப்ப படிவத்தை நீங்கள் அமர்த்தலாம். இல்லாவிட்டால் உங்களுக்கு இதில் தெரிந்த எந்த ஒரு சேவை வழங்குனர் இருந்தால் அவரை நீங்கள் உதவி கோரலாம். அவர் சொல்லுவார், உங்களுக்கு சேவையை வீட்டில் இருந்து தரக்கூடியா இருக்குமா, இல்லது வீட்டை உங்களை ஏற்றிக்கொண்டு செல்வாரா, அல்லது வீட்டுக்கு கொண்டு வந்து விடுவாரா என்ற மாதிரி தகவல்களை அவர் சொல்லுவார். இந்த வகையான சேவை வழங்கலாம். இதில் நீங்கள் விரும்பும் சேவை இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு ஓப்பன் ஆர்டர், அதாவது திறந்த விண்ணப்பத்தை கொடுக்கலாம். இப்பொழுது மெனு பட்டனுக்குள் ப்ரொஃபைல், உங்களுடைய உங்கள் விவரம் பற்றிய மேலதிக நீங்கள் சிலவளை கொடுக்க விரும்பினால் நீங்கள் அதில் உங்கள் பேர், விலாசம் இதுகளை போட்டு நீங்கள் அதுகளை சரி செய்து கொள்ளலாம். அப்டேட் பட்டனை அழுத்துவதன் மூலம். உதாரணத்துக்கு பாய்ப்பவரின் பேர் அரசாங்கம், அவருடைய விலாசம் நல்லூர், யாழ்ப்பாணம். இப்பொழுது உதாரணத்துக்கு ஒரு சேவையை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை பார்ப்போம். இதில் 3 சேவைகள் உள்ளன: உணவு, மருந்து, போக்குவரத்து. இப்பொழுது உணவு தெரிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் சமைத்த உணவு, சமைக்காத உணவுகள் அட்டவணைப்படுத்தப்பட்டுள்ளது. எழுத்து அறிவு ஆங்கிலத்தில் இல்லாதவர்களுக்கு இலகுவாக அறிந்து கொள்வதற்காக சிம்பல்ஸ், அதாவது குறியீடுகள் பாவிக்கப்பட்டுள்ளது. சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், சேவை வழங்குநர்களின் பெயர்கள் ஏற்கனவே சொன்னது போல அவருடைய பெயர்,
திகதி, என்ன வகையான சேவையை எவ்வாறு வழங்கக்கூடிய இருக்கும், எவ்வளவு தூரத்தில் அந்த சேவை கேட்பவரின் இடத்தில் இருந்து உள்ளது, மற்றும் அவருடைய புனைப்பெயர் அல்லது அவருடைய வியாபாரத்தின் பெயர் குறிப்பிடப்படும். மற்றது என்ன வகையான சேவை, இதை அவர் இலவசமாக வழங்க விரும்புகிறாரா அல்லது அவர் கட்டணம் கேட்டு செய்ய விரும்புகிறாரா என்பதை இதில் அந்த வகை என்றதில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது காசு இல்லாதவர்கள் இலவச சேவையையும், காசு வசதி படைத்தவர்கள் கட்டண சேவையையும் இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இந்த அட்டவணையில் உள்ள சேவைகள் திருப்தி தராத பட்சத்தில் ஒரு சேவையை கேட்பவர் அந்த சேவையை ஓப்பன் ஆர்டர், அதாவது திறந்த அழைப்பாக போட முடியும். அதற்கு ஒரு விண்ணப்ப படிவம் இவற்றை அழுத்துவதன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு இப்பொழுது நாங்கள் இந்த என்ற சேவை வழங்குனரை நாங்கள் தெரிவு செய்வோமாக இருந்தால் இவருடைய பேரை நாங்கள் அழுத்துவதன் மூலம் எங்களுக்கு ஒரு சேவை விண்ணப்ப படிவம், சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார்ம், ஆர்டர் ஃபார்ம் எங்களுக்கு உருவாகும். அதில் சர்வீஸ் ப்ரொவைடர் நாங்கள் தெரிவு செய்தோமா அவருக்கு நாங்கள் எங்களுடைய அட்ரஸ், எங்களுடைய வீட்டு விலாசம், மற்றது வீட்டினுடைய அன்னளவான ஜிபிஎஸ் குறியீடு, மற்றபடி எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தில் பதிவேற்றப்படும். மற்றும் எங்களுக்கு எப்போ இந்த சேவை வேண்டும் அல்லது எந்த கால அட்டவணைக்குள் எங்களுக்கு தேவை, எந்த மாதிரியான முறையில் அந்த சேவை எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் இதில் குறிப்பிடலாம். மாற்றாக நாம் இப்பொழுது ஒரு திறந்த சேவை விண்ணப்ப படிவத்தை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். இப்பொழுது சமைத்த உணவு, சமைக்காத உணவு, அதில் நாங்கள் சேவை விண்ணப்ப படிவத்தை மட்டும் அழுத்துவதன் மூலம் எங்களுக்கு இந்த விண்ணப்ப படிவம் கிடைக்கப்படும். ஆனால் இங்கே சேவை வழங்குனரின் பெயர் இருக்காது. எங்களுடைய பெயரும் எங்களுடைய தொலைபேசி இலக்கமும் எவ்வகையான அந்த சேவை வழங்கப்பட வேண்டும், டெலிவரி ஆப்ஷன் மட்டும் இதில் காட்டப்படும். நாட்காட்டியை அழுத்துவதன் மூலம் நாங்கள் எங்களுக்கு தேவையான காலத்தை காட்டிக்கொள்ளலாம். கன்ஃபார்ம் பட்டன், உறுதிப்படுத்தும் பட்டனை அழுத்துவதன் மூலம் அது சேவை என்னுடைய சேவை வழங்குனருக்கு சென்று விட்டதா என்பதை பற்றி உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அட்டவணைக்கு வந்தவுடன் நாங்கள் கேட்ட அந்த ஓப்பன் ரிக்வெஸ்ட், அது ஓப்பன் ரிக்வெஸ்ட் அட்டவணையின் கீழ் எமக்கு காட்டப்படும். இப்பொழுது நாங்கள் ஒரு சேவை வழங்குனரை உறுதி செய்து அவரை தெரிவு செய்து அவருக்கு ஒரு சேவை விண்ணப்பம் அளிக்கும் படிவம். நாங்கள் கேட்ட சேவைகள் உங்கள்
சேவை விண்ணப்ப அட்டவணையில் ஓப்பன் ரிக்வெஸ்ட் திறந்த சேவைகள் இப்பொழுது காட்டப்பட்டுள்ளது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம் எப்படி ஒரு சேவை வழங்குனராக ஒரு சேவை விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வது என்பதை. லாகின் இன்டு சர்வீஸ் ப்ரொவைடர் அதே மாதிரியான அட்டவணை, ஆனால் இதில் என்ன காட்டும் என்றால் ஓப்பன் ரிக்வெஸ்ட், அதாவது சேவை கேட்பவர்கள் கேட்ட சேவைகள். இதில் உங்கள் ஏரியா, உங்கள் இடத்தில் இருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள சேவை விண்ணப்பிப்பவரின் விண்ணப்ப படிவங்கள் இதில் காட்டப்படும். நாங்கள் ஏற்றுக்கொண்ட விண்ணப்ப படிவங்கள், நாங்கள் உறுதி செய்த விண்ணப்ப படிவங்கள் இந்த விண்ணப்ப படிவங்களில் காட்டப்படும். ஒரு பிரதேசத்தில் எவ்வாறு சேவைகள் இருக்கின்றன மற்றும் ஒரு பிரதேசத்தில் எவ்வாறு ஒரு சேவை கிடைக்கப்பெறும் என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும் விண்ணப்ப படிவம் பற்றி பார்ப்போம். இப்பொழுது இந்த ஸ்கிரீனில் சர்வீஸ் அவைலபிள் டைம், சேவை கிடைக்கப்பெறும் நேரம் மற்றும் ஒரு நீல பொத்தான் காணப்படுகிறது. இந்த நீல பொத்தானை அழுத்துவதன் மூலம் நீலப்பொத்தானை அழுத்துவதன் மூலம் 3 விதமான சேவைகள் காட்டப்பட்டுள்ளன: உணவு, மருத்துவம் மற்றும் போக்குவரத்து. இப்பொழுது மருத்துவத்தை நாங்கள் தெரிவு செய்தால் பிரிஸ்கிரிப்ஷன், மருந்து துண்டு மற்றும் ஆவிகூட தேவைகள் சர்வீஸ், அதை நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு மருந்து துண்டு அதை நாங்கள் தெரிவு செய்யும் பட்சத்தில் அந்த சேவையை நாங்கள் வழங்க விரும்பினால், ஒரு ஃபார்மசி உரிமையாளரோ அல்லது ஒரு அரசாங்க வைத்தியசாலை சேவை வழங்குனராக இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய அருகிலுள்ள நகரத்தை GPS மூலம் புள்ளியிட்டு காட்டிக்கொள்ளலாம் மற்றும் நாங்கள் அவற்றை எழுதிவிடலாம் மற்றும் எங்களுடைய சேவை வழங்கும் நேரம் அதையும் காட்டிக்கொள்ளலாம் மற்றும் சேவை வழங்கும் விதம், அதாவது வீட்டில் கொண்டு போய் கொடுக்கப்படும் அல்லது வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றது கட்டண சேவையாக உள்ளதா அல்லது ஒரு இலவச சேவையாக உள்ளதா என்பதையும் இதில் குறிப்பிட்டு காட்ட வேண்டும். பார்க்கிறீர்கள், அந்த சிவப்பு அம்புக்குறியானது நீங்கள் உங்கள் விருப்பத்திற்கேற்ற மாதிரி அசைத்து சரியான இடத்தை நீங்கள் காட்டிக்கொள்ளலாம். இப்பொழுது அது ஒரு ஆசுபத்திரி, வைத்தியசாலையின் மேல் அது குறிக்கப்பட்டுள்ளது. சேவை விண்ணப்ப படிவம் வழங்குனரால் வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
இப்பொழுது நாங்கள் சமர்ப்பித்த விண்ணப்ப படிவம் அது சேவை கிடைக்கப்பெறும் நேர அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. இந்த சேவையானது இந்த செயலியை வைத்திருக்கும் இந்த கையடக்க தொலைபேசியில் சேவை கேட்டகரி, அதாவது வகையை பொறுத்து அந்த வகையின் கீழ் நீங்கள் காணலாம் எந்தெந்த சேவைகள் கிடைக்கப்படும் என்பதை. மேலும் ஒரு உதாரணத்துக்காக 2 சேவைகள் போடப்பட்டுள்ளது. ஒன்று சமைத்த உணவு, குக் ஃபுட், 27ஆம் தேதி ஏப்ரல் 2020, டெலிவரி மோட் ஹோம் டெலிவரி, ஃப்ரீ சர்வீஸ். இலவசமாக சமைத்த உணவு வழங்க தயாராக உள்ளார். நேர குறிப்பிடப்பட்டுள்ளது 10:30 11:25 மட்டும் இரவு நேரம் உண்டு. மற்றது மருத்துவ பற்றிச்சீட்டு சேவை இலவசம். காலை 8:24 மாலை 7:23 மட்டும் வழங்கப்பட வேண்டும். மருந்தானது வீட்டுக்கு கொண்டு சென்று கொடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவரை நாங்கள் ஒரு சேவை வழங்குனர் எவ்வாறு தான் செய்யக்கூடிய ஒரு சேவையை செய்து கொள்கிறார் மற்றும் எவ்வாறு ஒரு சேவை தேவைப்படுபவர் ஒரு சர்வீஸ் ரிக்வெஸ்ட் சேவை தேவை விண்ணப்ப படிவத்தை எவ்வாறு பூர்த்தி செய்தார் என்பதை காட்டினோம். ஒரு புதிய வாடிக்கையாளரை உருவாக்கி நாங்கள் ஏற்கனவே உருவாக்கிய ஒரு சேவை வழங்குனருடன் எவ்வாறு அந்த தகவல் பரிமாற்றம் நடைபெறுகின்றது என்பதை பார்ப்போம். சென்ற முறை இந்த வாடிக்கையாளரின் தொலைபேசி இலக்கம் 3 7கள் 3 6கள் 3 5 இருந்தது. இப்பொழுது நான் அதை கடைசி இலக்கத்தை 4ஆக மாற்றுகின்றேன். இம்முறை இந்த சேவை வழங்குனரின் பெயர் சிட்டிசன் என்றும் அவர் 2 விதமான கேட்டகரி, சேவை வழங்குனர் மற்றும் சேவை பெறுபவர் என்ற கேட்டகரியில் அதன் வகையில் இந்த கணக்கை ஆரம்பிக்கின்றனர். அவருடைய இமெயில் ஐடி citizen@gmail.com கணக்கு உருவாக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது சேவை வழங்குனர் போர்ட்டல், அதாவது வழியூடாக இப்போது உட்செல்வோம். நாங்கள் ஆரம்பத்தில் கேட்ட சர்வீஸ் ஆர்டர் சமைத்த உணவு பிரிஸ்கிரிப்ஷன். எங்களுடைய ப்ரொஃபைல் நேம் வந்து கவர்மெண்ட் என்று கொடுத்துருந்தோம். ஒன்றுமே இங்கே காட்டப்படவில்லை. அதாவது எங்களுடைய ஐடென்டிட்டி, எங்களுடைய அடையாளம் காட்டப்படாமல், ஆனால் நான் எவ்வளவு தூரத்தில் இருந்ததை கேட்டோம் என்ற தூரத்தை மட்டும் இதில் காட்டுகிறது. அதாவது எங்களுடைய சேவையானது 28ஆம் தேதி ஏப்ரல் 2020 1:21 முதல் கொடுக்கப்பட வேண்டும். வீட்டுக்கு கொண்டு வந்து தரப்பட வேண்டும். அதே போன்று ப்ரிஸ்கிரிப்ஷன் வீட்டுக்கு கொண்டு வந்து தரப்பட வேண்டும். 9/27 29 முதல் கொண்டு வந்து தரப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கஸ்டமரின் பேர் வந்து யாழ்ப்பாணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு சேவை வழங்குனராக என்ன செய்ய வேண்டும் என்றால், வாடிக்கையாளர்களின் திறந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து எங்களுடைய, அதாவது ஒரு சேவை வழங்குனராக இருக்கும் பட்சத்தில் என்னுடைய சம்மதத்தை வாடிக்கையாளருக்கு தெரியப்படுத்தும் முறை இங்கே பச்சை கலர் ஒரு பொத்தானில் அக்செப்ட் என்று குறிக்கப்பட்டுள்ளது. இந்த பச்சை பொத்தானை அழுத்துவதன் மூலம் வாடிக்கையாளருக்கு ஒரு தகவல் போய் சேரும்.
உங்களுடைய விண்ணப்ப படிவம் எங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இப்பொழுது வாடிக்கையாளரின் பக்கத்துக்கு செல்லுவோம். கடைசி இலக்கத்தை மாற்றிவிட்டு என்ன நடந்திருக்கும் என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் அவருடைய accepted orders பக்கத்தில் பார்த்தால் சர்வீஸ் ப்ரொவைடர் சிட்டிசன் நான் அக்செப்ட் பண்ணின ஆர்டர்ஸ் இப்பொழுது வாடிக்கையாளரின் அக்செப்டட் ஆர்டர், அதாவது சேவை விண்ணப்ப படிவம் பக்கத்தில் அக்செப்டட் பக்கத்தில் வந்துள்ளது. சேவை வழங்குனரால் தன்னுடைய சேவையை உறுதிப்படுத்த சொல்லி இந்த கன்ஃபர்ம் என்ற நீல கலர் பொத்தானை அழுத்துவதன் மூலம் சேவை வழங்குனருக்கு நாங்கள் மீண்டும் உறுதி செய்யப்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய சேவை எமக்கு தேவை என்பதை. ஒரு ஓப்பன் ஆர்டர் உள்ளது. அக்செப்டட் பக்கம் நீல பொத்தானை அழுத்துவோம். இப்பொழுது அக்செப்டட் பக்கத்தில் அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாடிக்கையாளரின் பக்கத்தில் உள்ள சேவை வழங்குனரின் வேண்டுகோள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போது சேவை வழங்குனருக்கு அந்த செய்தியானது சென்றுவிட்டது. இப்பொழுது சேவை வழங்குனரின் பக்கத்தில் என்ன நடந்திருக்கும் என்பதை பார்ப்போம். ஆர்டர்ஸ் அதாவது சேவை வழங்குனரின் பக்கத்தில் வாடிக்கையாளரால் அவருடைய ஆர்டர்ஸ் அதாவது சேவை கோரிக்கை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் இப்பொழுது நீங்கள் காணலாம் கஸ்டமர் யாழ்ப்பாணம் ஜக்னா அவருடைய தொலைபேசி இலக்கம் மட்டும் இப்பொழுது சேவை வழங்குனருக்கு தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்பு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் வாடிக்கையாளரின் தனிப்பட்ட எந்த விதமான தகவல்களும் சேவை வழங்குனருக்கு செல்லவில்லை. இத்துடன் இந்த செயலியின் செயற்பாடானது முடிவடைகிறது. இப்பொழுது சேவை வழங்குனர் இந்த தொலைபேசி இலக்கத்தின் மூலம் சேவையை கேட்ட வாடிக்கையாளரை தொடர்பு கொண்டு மேற்கொண்டு சேவையையோ அல்லது பொருட்களையோ வழங்குவதை தீர்மானிப்பார்கள். நாம் இந்த சேவையில் எந்த விதமான பண பாண்ட பரிமாற்றத்தில் ஈடுபடவில்லை. சேவை வழங்குனர் சேவை பெறுபவர் அவர்கள் தமது பரிவர்த்தனையை சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். இது ஒரு மார்க்கெட் பிளேஸ், அதாவது சேவை வழங்குநர்களுக்கும் சேவை பெறுபவர்களுக்கும் இலவசமாக சந்திப்பதற்கு ஒரு சேவையை வழங்குகின்றோம். இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்தின் போது பொதுமக்களும் சேவை வழங்குநர்களும் ஒன்றாக சந்திப்பதை